Hello everyone, welcome back to my channel. நான் தான் இம்தியாஸ் and this is the 5% club. இது ஒரு market analysis video. So let's go to the chart. பார்க்கலாம் நாளைக்கு நம்ம ஆக்ஷன்ஸ் என்னென்ன நம்ம பிளான்ஸ் என்னென்னங்கிறது பார்க்கலாம். ஸோ இது ஜஸ்ட் என்னோட வியூ தான் மார்க்கெட்டில். ஓகே, இது எந்த விதமான காலோ டிப்போ கிடையாது. இது ஜஸ்ட் ரெஃபரன்சஸாக யூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஓகே, ஸோ நம்ம சார்ட்க்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் நிஃப்டி இப்போ தான் நான் ட்ராயிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான லெவல்ஸ் கைஸ். ஓகே, இதெல்லாம் இம்பார்ட்டண்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். பட் த குட் நியூஸ் இஸ் நிஃப்டி ஆல் டைம் ஹை திருப்பியும் பிரேக் பண்ணிடுச்சு, விச் இஸ் வெரி குட் நியூஸ். எல்லாருமே இது பபுள், இது கீழே வந்துடும் என்னமோ சொல்லுவாங்க. பட் சி, நோபடி நோஸ். ஓகே, மார்க்கெட் எவ்வளோ மேலே போகும், மார்க்கெட் எவ்வளோ கீழே வரும்லாம் யாருக்குமே தெரியாது. நீங்கள் மார்க்கெட் கூட ட்ராவல் பண்ணணும். அது உங்களோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டாக்கு போயிடணும். ஓகே, தட் இஸ் த பெஸ்ட் வே டு ட்ரேட் மார்க்கெட்ஸ். இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தா ஒரு ஸ்டாக்கில் என்னோடய ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. கோல் இண்டியாவில் என்னோடய ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, விச் இஸ் டோட்டலி ஃபைன். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி கோல் இண்டியாவில் திஸ் இஸ் த ஸோ இதுதான் இன்றைக்கி எனக்கு கோல் இண்டியாவில் ஸ்டாப் லாஸ் ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருந்தவங்க காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1:1 சம்திங்கில் இருந்தோம். இங்கே பார்த்தா தெரியும் 1:1 இருந்தோம். இப்படி பார்த்தீங்கன்னா தெரியுதா, என்ட்ரி பண்ணோம், 1:1 போச்சு. அதுக்கப்புறம் நான் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதாச்சு இந்த கேண்டில் கீழே என்னோடய ஸ்டாப் லாஸ் கொண்டு வந்து வச்சிட்டேன். கரெக்டாக இது பிரேக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகிடுச்சு. எக்ஸிட் ஆகி காஸ்ட்டில் நின்றுருக்கு. திருப்பி நான் இது எங்கே என்ட்ரி பண்ணும் அப்படின்னு பார்த்தா இந்த லெவலில் ரிட்டர்ன் ப்ரீச் பண்ணும். ஓகே, அதாச்சு இந்த லெவலுக்கு மேலே திருப்பி மார்க்கெட் போச்சுன்னா கண்டிப்பாக பை பண்ணுவேன் திருப்பியும். அது வரைக்கும் கோல் இண்டியாவில் எனக்கு என்ட்ரி பைக்கு கிடையாது. சிம்பிள். ஏன்னா இங்கிருந்து ரிவர்ஸ் வரணும்னா கொஞ்சம் இப்படி போயிட்டு கீழே வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இது ஒரு எம்பேட்டர்ன் மாதிரியும் தெரியுது. இதை பிரேக் ஆச்சுன்னா செல் மட்டும் தான் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஓகே, நம்ம அனலிசிஸில் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு இது கிளியர் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அ மினிட், எனக்கு என்ட்ரி பண்ணுறதுக்கு வேணும். ஸோ ஐ ஜஸ்ட் கெட் எவ்ரி திங் டன். ஓகே, இது என்னோடய என்ட்ரிக்கு வேணும். ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம நிஃப்டி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஓகே, நான் எங்கெங்கே பை பண்ணுவேன்னு பார்த்துக்கிறேன். நாளைக்கு ஒரு வேளை பேனிக் செல்லிங் வர சான்சஸ் இருக்குது. அதனால் 2 இடத்துல பை பண்ணுவேன். அதாச்சும் 22,000 and 25 above ஒரு புல்லிஷ் கேண்டில் கிடச்சா கண்டிப்பாக பை பண்ணுவேன். பை பண்ணி ஹோல்ட் பண்ணுவேன். இல்லாட்டி மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆச்சு, இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு, இல்லை இந்த கிட்டே ஓப்பன் ஆகி அப்புறம் பிரேக் கொடுக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக பை பண்ணுவேன். அதாச்சும் 22,130 22,130க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுனாலும் கண்டிப்பாக பை பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் என்னோட 2 பை சினேரியோ. செல் நான் எங்கே பண்ணுறதுக்கு லைக் பண்ணுவேன் அப்படின்னா 22,000 கீழே வந்துச்சுன்னா தான் நான் செல் பண்ணுறதுக்கு வந்துட்டு லைக் பண்ணுவேன். அதுக்கு மேலே வந்து நான் அதுக்கு மேலே நான் வந்துட்டு செல் பண்ணுறதுக்கு லைக் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த இடத்துல நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது. பவுன்ஸ் பேக்காக ஈஸியாக மேலே போயிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி இன்னுமே நான் பொசிஷன் ஹோல்டில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இது கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் மேலே போகுது. எனக்கு இன்னுமே வந்து ஆல்மோஸ்ட் 190 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்துட்டு எனக்கு பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், இதுதான் என் டார்கெட். 180 to 190 பாயிண்ட்ஸ் கிட்டே எனக்கு இன்னும் ப்ராஃபிட் கிடைக்க வேண்டியது இருக்குது. ஸோ இன்னும் நான் ஹோல்டில் வச்சுருக்கேன். பட் நாளைக்கு என்னோடய ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே மூவ் ஆயிரும். ஓகே, நான் என்னோடய ஸ்டாப் லாஸை இங்கே ட்ரைல் பண்ணி வச்சுருவேன். அதாச்சும் 46,305 ருபீஸில் என்னோடய ஸ்டாப் லாஸ் வச்சுருவேன். நாளைக்கு ஒருவேளை கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸாக என்ட்ரி பண்ண இடத்துல அதாச்சும் 46,135க்கு வந்துடும். ஓகே, பை எங்கே பண்ணுவேன், இன்னும் எங்கே பொசிஷன் ஆட் பண்ணுவேன்னு பார்த்தா 46,960க்கு மேலே நான் பொசிஷன் ஆட் பண்ணுவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில் ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனில் நின்றுருக்கு. 2 அவுட்கம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த ப்ரீச் பண்ணுச்சுன்னா மேலே, இல்லை இங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா கீழே. ஓகே, இந்த 2 அவுட்கம் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணுச்சுன்னா நான் இந்த இடத்துல செல் பண்ணுவேன். ஓகே, இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த இடத்துல பை பண்ணுவேன். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய 2 ஐடியா. பட் மார்க்கெட் புல்லிஷாக இருக்கனால பையிங் தான் வந்து ரொம்ப நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும். பையிங் தான் வந்து ப்ராபபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். நம்ம ஹோல்டு பண்ண முடியும். செல்லிங் கீழே வரலாம், வந்து ரிட்டன் மேலே போயிடும். ஸோ செல் பண்ணால் நமக்கு டார்கெட்டே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது வரைக்கும் தான் நம்ம டார்கெட்டை வைக்க முடியும். இதுக்கு மேலே நம்ம வைக்க முடியாது. ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் போயிருக்கு. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு மேலே போயிடலாம் ரிட்டர்ன். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு யூஎஸ் ஆயிலோட பிளான். ஸோ எப்படி மார்க்கெட் நமக்கு வழி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஸ் கோல்டு நான் இங்கே செல்லிங்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கோல்டு ஒரு வேளை 2015க்கு கீழே க்ளோசிங் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக நான் செல் பண்ணுவேன். ஏன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்குது கோல்டு. இந்த லெவல் எதுவுமே பிரேக் பண்ணல இன்னும். அது போக லோஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், லோஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. கொஞ்சம் டயக்ராம்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், லோஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே தான் இருக்குது மார்க்கெட். very clear chart. Okay,
ஸோ இங்கே பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு லோஸ் க்ரியேட் பண்ணிருக்கு. இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக செல் பண்ணுவேன். செல் பண்ணி டார்கெட் பெருசாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இதுதான் செகண்ட் டார்கெட். ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணிட்டு போவோம். தேர்ட் டார்கெட் இதாக இருக்கும். ஓகே, இதில் பார்க்குறக்கு அப் போயிட்டுருக்கு. ஓகே, பட் இங்கே கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் நல்லா பாருங்கள், கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் ஒரு ரேஞ்சுக்கு அப்புறம் இங்கே கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்விங்ஸ் எல்லாம் பிரேக் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா ஈஸியாக ஃபாலோ ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு செல்லிங்கில் இருக்குது. ஸோ செல் பண்ணலாம். நமக்கு இன்றைக்கி 5 ஸ்டாக்ஸ் இருக்குது. 5 ஸ்டாக்ஸ் இருக்குது ஃபார் ஸ்விங் ட்ரேடிங். ஃபர்ஸ்ட்டு சீக்வென்ஸ் சைன்ஸ் ஆன் அ வீக்லி டைம் ஃப்ரேம் ஆல்ரெடி நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோம். திருப்பி ஒரு என்ட்ரி கொடுக்குது. அதாச்சும் 150க்கு அபவ் மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பை பண்ணுவேன். பை பண்ணி 125 ருபீஸ்லேருந்து 127 ருபீஸ் என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு கன்சால்டேஷனுக்கு அப்புறம் இப்போ பிரேக் ஆகிடுச்சு. டார்கெட் 192 ஒரு 190. ஓகே, ஹைடெக் பைப்ஸ் இங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் இது ரொம்ப பெரிய ஒரு மொராபுசு கேண்டில். 160 to 170க்குள்ளே எனக்கு ஒரு ப்ரைஸ் கிடச்சா கண்டிப்பாக பை பண்ணுவேன். பை பண்ணி ஹோல்ட் பண்ணுவேன். டார்கெட் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் தான். ஓகே, என்னோடய ஸ்டாப் லாஸ் இதில் பார்த்தீங்கன்னா 145 இருக்கும். ஓகே, ஐ நோ 15-14% பெரிய ஸ்டாப் லாஸ், பட் நம்ம ஸ்விங் ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் டோட்லி ஃபைன். நெக்ஸ்ட் இஸ் எஸ்பிஐ கார்டு பார்த்தா நம்ம 7 ஒரு வேளை இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. டவுன் ட்ரெண்டில் போய் இங்கே கன்சால்டேஷன் ஆகுது. இதை ப்ரீச் பண்ணிடுச்சு கீழே அப்படின்னா 705க்கு கீழே க்ளோஸ் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா செல் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நான் லைக் பண்ணுவேன். ஒரு வேளை மேலே சைட் ப்ரீச் பண்ணி 750க்கு மேலே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா பை பண்ணுவேன். பை பண்ணி ஹோல்ட் பண்ணுவேன். அப் சைடில் நமக்கு நிறையவே கேப் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் வந்துட்டு ஒரு லாங் டைம் ஸ்டாக் தான். ஏன்னா இது ஒரு ஆல்கோஹால் கம்பெனி. ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கி ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாருமே வந்து குடிக்கிறதெல்லாம் நிப்பாட்ட போகிறது கிடையாது. ஸோ தாராளமாக வாங்கி ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். பெரிய நியூஸ் வந்து கிராஷ் ஆகும்போது பார்த்துக்கலாம். பட் குவான்டிட்டி கரெக்டாக கொஞ்சம் பை பண்ணுங்கள். ஏன்னா ஈஸியாக கீழே வரும், ஈஸியாக மேலே போகும். ஸோ ஏன்னா இந்த மாதிரி பெரிய கேண்டில்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்குறது கிடைக்கும். இதில் பார்த்தீங்களா, பெரிய கேண்டில் கேப் டவுன், பிக் செல்லிங் கேண்டில்ஸ் கிடைக்கும் இதில். அது ஒன்று தான் ப்ராப்ளம். பட் இட்ஸ் டோட்லி ஃபைன். ஸோ நாளைக்கு ஒரு வேளை 150 அதாச்சும் 1056லேருந்து 1068 வரைக்கும் எங்கே கிடச்சாலுமே பை பண்ணுவேன். பை பண்ணி ஹோல்ட் பண்ணுவேன். இந்த ஸ்டாப் லாஸ் பார்த்தா 120ல் இருக்கும். ஓகே, 118 117ல் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் எஃப்சிஎல் ஆன் வீக்லி டைம் ஃப்ரேம். இங்கே ஒரு புல் பேக் வந்திருக்கு. ஒருவேளை இது இப்படியே ஃபாலோ த்ரூ கொடுத்துச்சு அப்படின்னா செல்லிங் வந்து அதுக்கப்புறம் பையிங் போகும். எனக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பையிங் எங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் எனக்கு இங்கே வேணும். இங்கே ஒரு க்ரீன் கலர் புல்லிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக பை பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அது வந்ததுக்கப்புறம் தான் நான் பை பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நான் பை பண்ண மாட்டேன். ஏன்னா இங்கேருந்து செல்லிங் வர சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் கான்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் என்னாலையும் க்ரோ பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் தயவு செஞ்சு கற்றுக்கோங்க, விச் இஸ் a very good skill. Thank you so much. Take care. Bye bye.